கடலூர் மாவட்டம் ஈனாம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஈனாம் 2.0 இணையதளத்தில் விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கடலூர் விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் இயங்கும் விருதாச்சலம், பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, கடலூர் முதுநகர், திருமுட்டம், செட்டியாத்தோப்பு, காட்டுமன்னார் கோயில் மற்றும் வேப்பூர் ஆகிய ஈனாம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பயன்படுத்தப்பட்ட ஈனாம் 1 இணையதளம் மாற்றப்பட்டு புதிய ஈனாம் 2.0 இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஈனாம் 2.0 இணையதளத்தின் மூலம் வேளாண் விளைபொருட்கள் பரிவர்த்தனை நடைபெறும். எனவே விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் இந்த இணையதளத்தில் பதிவு செய்து அவசியமாகிறது. விவசாயிகள் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வதற்கு ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு, புத்தக நகல், ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் விவரம் ஆகிய ஆவணங்களுடன் தங்கள் அருகில் உள்ள ஈனாம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஈனாம் 2.0 இணையதளத்தில் பதிவுகள் மேற்கொள்ள விருதாச்சலம் விற்பனை கூடத்திற்கும் 0414332825 என்ற எண்ணிலும், பண்ருட்டி விற்பனை கூடத்திற்கு 9790670513 என்ற எண்ணிலும், கடலூர் முதுநகர் விற்பனை கூடத்திற்கு 9949996866 என்ற எண்ணிலும், திருமுட்டம் விற்பனை கூடத்திற்கு 8610903803 என்ற எண்ணிலும், குறிஞ்சிப்பாடி விற்பனை கூடத்திற்கு 9976866634 என்ற எண்ணிலும், சேத்தியாத்தோப்பு விற்பனை கூடத்திற்கு 8098899638 என்ற எண்ணிலும், காட்டுமன்னார் கோயில் விற்பனை கூடத்திற்கு 9507877325 என்ற எண்ணிலும், வேப்பூர் விற்பனை கூடத்திற்கு 9585444434 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் அரசு வாகனங்கள் 16/3/2026 அன்று ஏலமிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் மேலும் கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைகேட்பு நாள் கூட்டத்தில் 18,919 மெட்ரிக் டன் இருப்பு உரங்கள் இருப்பு உள்ளது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 16வது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ள முற்றிலும் தற்காலிகமான ஒப்பந்த முறையில் தேர்வு செய்யப்பட்ட தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் பல்நோக்கு பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மேலும் இது குறித்து அவர் தெரிவித்ததாவது, 16வது தேசிய கணக்கெடுப்பானது 2027 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாகும். இந்த கணக்கெடுப்பின் மூலம் மக்களின் எண்ணிக்கை, வீடமைப்பு, கல்வித்தரம், தொழில், இடம்பெயர்வு மற்றும் சமூக பொருளாதார நிலை பற்றிய தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. கணக்கெடுப்பாளர்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று தகவல்களை டிஜிட்டல் சாதனங்கள் மூலம் பதிவு செய்வார்கள். சேகரிக்கப்படும் தகவல் அரசு நலத்திட்டங்கள், அடிப்படை வசதிகள் மேம்பாடு மற்றும் வளங்கள் பகிர்வு ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கும். மக்கள் அளிக்கும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும். இது அங்கீகாரம் பெற்ற பகுதி அமைப்பு மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. 2027 கணக்கெடுப்பு முழுவதுமாக டிஜிட்டல் முறையில் நடத்தப்பட உள்ளது. ஸ்மார்ட் போன் செயலி மற்றும் இணையதளம் வழியாக தரவுகள் சேகரிக்கப்படும்.